இன்னொரு 6 மாசத்துல அரசு ஊழியருக்கு சம்பளம் போட முடியாத நிலை தமிழகத்திலே உருவாகும். இது டோட்டலி ஃப்ராடுலண்ட் அட்டம்ப்ட்ங்கிறேன். சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். பாருங்க, இது டோட்டலி ஃப்ராடுலண்ட் அட்டம்ப்ட்ங்கிறேன் நான். காரணம், கல்விக்காக 20 ஹெட்ஸில் நிதி வருது. ஆனால் இந்த சமக்கிர சிக்ஷா அபியானில் இதற்கான இந்த திட்டத்தில் சேர்கிறேன்னு சொல்லி 2023 மார்ச்சில் அன்னைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வி செயலாளருக்கு அனுப்பியிருந்தார். அதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் சைன் பண்ணுவோன்னு கமிட் பண்ணியிருந்தார். அது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா வரும். சரி, இப்போ எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல? ஆனால் இந்த இதில் எவ்வளோ வரணும்? 573 கோடி. அதுக்கு மேலே இருக்கிறது யார்கிட்ட வாங்குவார்? என்ன ஏமாத்து வேலைங்கிறேன் நான். அதாவது இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கே ஒரு பழக்கம், இந்த ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன். முதல்ல என்ன சொன்னாங்க 67க்கு முன்னாடி? வடக்கு வாழுது தெற்கு தேயுது, நம்மளை வஞ்சிக்கப்பட்டோம். தமிழக மக்களை ஏதோ கற்பனையாக வஞ்சிக்கப்பட்டதாக ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அதில் அரசியல் அறுவடை செய்கின்ற மோசடியின் இன்னொரு அங்கம்தான் இன்னைக்கு இவங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணி கொண்டு இருக்கின்ற திறமையற்ற அரசாங்கம். நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்னொரு 6 மாதத்தில் அரசு ஊழியருக்கு சம்பளம் போட முடியாத நிலை தமிழகத்திலே உருவாகும். காரணம், அன்மைண்ட்ஃபுல் எக்கனாமிக் ஸ்குவாண்டரிங். அதனால் ஆகவே இவர்களுடைய திறமையின்மைக்கு மத்திய அரசை குறை சொல்லுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியா? வரவேற்கிறேன். தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் நோக்கமே என்ன? இந்து சமுதாயத்திலேயே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமரசத்தை, இணக்கத்தை கொண்டு வருவது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. அப்போது இந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்திற்கு இருக்க நான் லாங் நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஈவேராவே மிகப்பெரிய தலித் விரோதி. நான் இதுக்கு ஆதாரங்களோடு அவர்களை வைத்துக்கொண்டே பேசியிருக்கேன். அதனால பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க ஆர்எஸ்எஸ் தேவை. ஆர்எஸ்எஸ் வளர்ந்தால்தான் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள். எதுலேருந்து தெரியுது? இந்த 3 வருஷத்தில் 50% குற்றம் அதிகரிச்சிருக்கு, 1.5 மடங்கு ஆயிருக்கு. அதனால் தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்.